ஆரம்பத்திலேயே கூறினோம் என்று. போகர் செய்த நவபாஷாண முருகன் கையில் வேல் இல்லாமல் தடி உள்ளதே, அதற்கு காரணம் என்ன? தற்போது நீங்கள் பார்த்து வணங்கிக் கொண்டிருக்கும் பழனி முருகன் சிலையை போகர் செய்யவில்லை. பிறகு போகர் செய்த நவபாஷாண சிலை எங்கு உள்ளது? நவபாஷாணத்தில் முருகன் சிலை மட்டும் போகர் செய்ய காரணம் என்ன? ஏன் மற்ற தெய்வ சிலைகளுக்கு அவ்வாறு செய்யவில்லை? நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது நவபாஷாணத்தில், அதாவது 9 வகையான விஷயங்களை சேர்த்து முருகன் சிலையை போகர் செய்துள்ளார் என்று. உண்மை என்னவென்றால் 10 வகையான பாஷாணத்தில் அவர் செய்துள்ளார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் மிகப்பெரிய சூட்சும ரகசியத்தை போகர் சித்தர் சிலையில் வைத்துள்ளார். அது என்னவென்று விரிவாக அடுத்த காணொளியில் காண இருக்கின்றீர்கள்.